சற்றே வித்தியாசமான ஒரு அணுகுதல். தொழில் முனைவோர் வெற்றியை ஏன் அடைவதில்லை? இது ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்து வருகிறது. பெரும்பான்மையான கேள்விகள் உள்ளிருந்து வெளியில் செல்கின்றன, வெளியிலிருந்து உள்ளே வருவது இல்லை. நிறுவனங்களும் தொழில் முனைவோரும் சில குறிப்புகளை நோக்கினால் திசை மாறும் வாய்ப்புகள் ஏராளம். ஆம், வெற்றி தொட்டுவிடும் தூரம்தான், அதில்தான் தொடாமல் தவிர்த்து விடுகிறார்கள். தொழில் கட்டமைப்புக்கு முன் வாடிக்கையாளர் கட்டமைப்பு மிக மிக அவசியம். அதன் பிறகு பயன்படுத்துவோர் எண்ணமும் விருப்பமும் பற்றி அறிந்தால் ஒழிய நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் அங்கு சென்று சேர்ந்தாலும் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்காது. சரி, கடின செயல்பாடுகளை ஒரு திறமையான விளையாட்டு வீரர் போல எடுத்துச் செல்வது மிகவும் அவசியம். இந்த திறன்பாடு இப்படி இருக்கின்றனதை பிறகு செய்து கொள்ளலாம். பிறகு எப்படி செய்வது, யார் செய்வது? அதனால்தான் ஒரு கால்பந்தாட்டத்திலோ மட்டை பந்தாட்டத்திலோ ஒருவர் அந்த கோலை அடிக்கும் பொழுது, இலக்கை அடைக்கும் பொழுது எவ்வளவு வேகமாக ஓடிப்போய் யாம் நான் போட்டுவிட்டேன், கோல் 1 என்று எப்படி கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். அந்த உணர்ச்சி நான் முடித்து விட்டேன், வென்று விட்டேன் என்பதைப் போல சற்று குறைவாக இருந்தால் கூட நல்ல பலனை தரும். பணியமர்த்துவதில் கவனமும் காலதாமதும் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் பணி பார்க்க வேண்டி இல்லை என்று சொன்னால் பணிவிலர்களுக்கு நாளும் கோளும் பார்க்கக்கூடாது. அந்த நிமிடமே நடந்தால் அதுதான் சிறப்பு. பணி விலகல் என்பது எப்பொழுது ஒரு வேண்டத்தகாத ஒரு உணர்வு வந்து விட்டதோ பணி விலகல் வந்து விடுகிறது. அதன் பிறகு அதை இங்கு இருக்கும் பொழுது அந்த கசப்பை ஏன் சுவைத்து கொண்டிருக்க வேண்டும்? உடனடியாக விலகுதல் நன்று. உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் வாராந்திர முறையில் மீள்பார்வை செய்வதே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு வாரத்தில் 7 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை ஒரு வாரம் கழித்து 7 நாட்கள் கழிந்து விட்டால் ஐயையோ என்ன ஆயிற்று, ஏன் இப்படி என்று உங்களுக்கு அந்த இடைவெளியை அடைப்பதற்கான நேரம் இருக்காது. ஆகவே தவிர்த்து உடனடியாக செய்து விடுங்கள். சந்தைக்கும் உங்களுக்கும் அதிக தொலைவு இருக்கக்கூடாது. தொலைவு தூரத்தில் மட்டுமல்ல, உங்கள் எண்ணங்களிலும் கூட இருக்கக்கூடாது. சந்தையின் சகல காரணிகளையும் ஆய்வு மேற்கொண்டு செயல்படுத்த வேண்டும். அப்போது சந்தைப்படுத்துதல் சிறப்பாக அமையும். சந்தை தாக்கம் வாடிக்கையாளர் நல்லெண்ணத்தை கொண்டு